நெகேமியா ஜனங்கள் இருக்கக்கூடிய வேதனையின் சூழ்நிலை, அவமானப்படக்கூடிய சூழ்நிலை, வெட்கத்தின் சூழ்நிலையை கேள்விப்பட்ட பொழுது அவருடைய பதில் என்ன? அழுதார், துக்கப்பட்டார், உபவாசித்து ஜெபித்தார். எவ்வளவு நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, கிஸ்லேயு மாதத்திலே ஆரம்பித்த ஜெபம் நீசான் மாதத்திலே பதிலை கொண்டு வருகிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே. 4 மாதங்களாக தொடர்ச்சியாக நெகேமியா ஜெபித்தார். நெகேமியாவிடத்திலே இந்த காணொலி மூலமாக நெகேமியாவின் புஸ்தகத்திலே நெகேமியாவிடத்திலே காணப்பட்ட 2 குணாதிசயங்கள். ஒன்று, தன் தேசத்து அவல நிலையை கண்டு அதன் மீது ஒரு பாரம், தேசத்திற்கான ஜெபம், விடாப்பிடியான ஜெபம், 4 மாத ஜெபம் பதில் கொண்டது. இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நெகேமியாவை போல சூழ்நிலைகளை கண்டு பாரப்பட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். நெகேமியா ஒரு நாள் ஜெபித்து விட்டு நின்று விடவில்லை. 40 நாளோ 21 நாளோ ஜெபித்து விட்டு நின்று விடவில்லை. 4 மாதம் விடாமுயற்சியுடன் ஜெபித்தார். பெர்சிவியரிங் பிரேயர், விடாமுயற்சியின் ஜெபம். இந்த காணொலியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் 2 காரியங்கள் குறிப்பாக காணப்படுவதாக. அது என்ன? ஆத்ம பாரம். நம் தேசத்திற்காக, தேசத்தின் அவல நிலைகளுக்காக, சபையிலே காணப்படுகிற தார்மார்களுக்காக, குடும்பத்திலே காணப்படுகிற சிக்கலான சூழ்நிலைகளுக்காக நாம் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். விடாமுயற்சியின் ஜெபம். நெகேமியா கிஸ்லேயு மாதத்திலே ஆரம்பித்தார் ஜெபம், நீசான் மாதத்திலே பதில் வந்தது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நெகேமியாவை போல அவர்களுடைய ஜீவியத்திலே ஆத்ம பாரம் உண்டாகட்டும். அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக நெகேமியாவை போல விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறார்களோ அவை எல்லாவற்றிற்கும் பதில் கடந்து வருவதாக. நெகேமியா கிஸ்லேயு மாதத்திலிருந்து நீசான் மாதம் வரைக்கும் ஜெபித்தார். அவரின் 4 மாத ஜெபம் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த காணொலியை கண்டு அடியானோடு சேர்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெகேமியாவிற்கு பதில் கொடுத்த கர்த்தர் அவர்களுடைய ஜீவியங்களிலும் பதில் கொடுப்பீராக. துதி கனமை எல்லாம் பாத்திராக உங்களுக்கு செலுத்துகிறோம். வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.